ரிவர்லி மேட்ச்னா சும்மா சொல்லக்கூடாது. வங்காள விரிகுடால வான்கடே ஸ்டேடியத்தில் சண்டே மேட்ச்சு ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் செமையாக போச்சுன்னு தான் சொல்லணும். அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பும்ராவா இல்லை விராட் கோலியா அந்த மாதிரி நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டாகவே டாஸுக்கு போயிடலாம். டாஸை வின் பண்ணது யாருன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஹர்திக் பாண்டியா ஸ்ட்ரெயிட்டாகவே டாஸை வின் பண்ணிட்டு சூஸ் டு பவுல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. ரஜத் பட்டிதார் ஸ்ட்ரெயிட்டாகவே நாங்கள் பேட்டிங் ட்ராக் தான் நாங்கள் விரும்பினோம், ஸோ அதனால் நாங்கள் பேட்டிங்க்கு போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி, ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிபி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. ஆனால் விராட் கோலி இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி அடித்த ஷாட்டு தான் ஒன்று. ரோஹித் சர்மாவையே தகுத்து போன ஒரு சிக்ஸு தான் அந்த சிக்ஸு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர் ஹிட்டராக மாறிட்டு வராப்புல விராட் கோலி. அதுக்கப்புறமா ஜஸ்பிரீத் பும்ரா வாசிஸ் விராட் கோலி, அதாவது இவங்களோட பேட்டில் செமையாக இருக்கும். காலங்காலமாக இவங்களோட பேட்டில் செமையாக வந்துட்டுருக்கு. ஏன்னா 6 டைம் விராட் கோலி ஜஸ்பிரீத் பும்ராட்ட அவுட் ஆகிருக்காரு. பட் இந்த டைம் 2-4 அடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்தாமல் ஒருத்தன் ஃபில் சால்ட்டுன்ட்டு மிட்டில் சேனர் எதுக்கு அந்த ஸ்பின்னிங் ஹார்திக் பாண்டியா பவர் பிளேயில் கொடுத்தாருன்னு தெரியல. ஒரே ஓவரில் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 4 பாலில் கேம் சேஞ்சிங் ஆகிடுச்சு. அதாவது 6 4 அடித்து கேமை சேஞ்ச் பண்ணிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவர் தரமான 50 போட்டு சரித்திர சம்பவம் பண்ணி விட்டாப்புல. 26 பாலுக்கு 50 ரன் அடித்து இனிமேல் நான் தான் நெஞ்ச தட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல நம்ம பில் சால்ட்டு. வேர்ல்டு கப்பில் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் ஐபிஎல் ஆர்சிபிக்குன்னு வரும்போது செமையான நாக்கு இன்றைக்கி ஆடி இருக்கிறாப்புல. அவர் பண்ண சம்பவத்தில் மிட்டில் சார்னர் பாலில் 4 பால் குரூசியல், அதேமாதிரி மயங்க் மார்க்கண்டே பால் 4 பால் குரூசியல் ஃபஸ்ட் ஓவர்லேயே. அதாவது மிட்டில் சார்னர் ஓவர் ஃபஸ்ட் ஓவரில் 6 அடிச்சிருக்காரு. அதே மயங்க் மார்க்கண்டே ஓவரில் 4 அடிச்சிருக்காப்புல. இதுதான் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்திருக்குது மும்பை வர்சஸ் ஆர்சிபி மேட்சஸில். ஸோ பில் சால்ட்டு ஃபைனலி சர்துல் தாக்கூர் உள்ளே கொண்டு என்னடா ரொம்ப நேரமாக விக்கெட்டே போகலை, ஏதோ ஒன்று கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டு கொண்டு வரணுமே அப்படிங்கிற ஹார்திக் பாண்டியா நினச்ச தருணம் தான் அது. 36 பாலுக்கு 78 ரன் அடிச்சிருந்த பில் சால்ட்டு திடீர்னு சர்துல் தாக்கூரை உள்ளே கொண்டு கேப்டன் ஹார்திக் பாண்டியாவோட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக 4 பல்ல 6 பல்ல கையும் பல்ல காலும் பல்ல அப்படின்னு ஆடிட்டு இருந்த விராட் கோலி 38 பாலுக்கு 50 ரன் அடிச்சிருந்தார். அந்த டைமிங்கில் ஹார்திக் பாண்டியா போட்ட பாலை ஸ்ட்ரெயிட்டாகவே லாங் ஆஃபில் அடித்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். சூரியகுமாரோட கேட்சை கொடுத்து இது செம பேட்டில் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க புயல் அடித்த மாதிரி ஒரு சம்பவம். 20 பாலுக்கு 53 ரன் அடிச்சிருக்காரு ரஜத் பட்டிதார். என்ன மாதிரி அடி வந்த கிரவுண்டில் களம் இறங்கினோடனையுமே கேமை சேஞ்சிங் மூமெண்ட்டாக ஆக்கணும். இண்டன் காமிச்சிட்டே இருந்தார். மும்பை பவுலர்ஸ் மேலே ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருந்தார் நம்ம ரஜத் பட்டிதார். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்ல வருதுன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டாப்புல. ஃபைனலி என்னென்னா ஆர்சிபி 20 ஓவருக்கு 240 4 விக்கெட்டு. அதில் கடைசியில் டிம் டேவிட்டு போட்டு போனது விட்டார் 16 பாலுக்கு 38 ரன்னு. மும்பை நீடர் 241 ரன்ஸ் டூ இமாலய விளக்கை வெற்றி வருவாங்களா அப்படி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா 240 ரன் அடித்து மும்பை வின் பண்ணது ரொம்ப வருஷமாக அடித்ததே கிடையாது. இதான் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ரோஹித் சர்மா ரயான் ரெக்கல்டன் ஸ்டார்டிங்கிலே ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இன்ஜுரி கன்சர்ன் கொண்டு வந்துட்டார். 13 பாலுக்கு 19 ரன் இருந்தப்போ ரிட்டையர் அவுட். இதுக்கு மேலே என்னால் ஆட முடியாது, ஸோ நீங்களே ஆடிக்குங்களா தம்பிகளா அப்படிங்கிற மாதிரி மும்பை பிளேயர்ஸ் அண்டு அவர் வாழ்ந்து வந்த கோட்டையிலேருந்து வெளியே வந்துட்டாப்ல. அதுக்கப்புறமா ரயான் ரெக்கல்டன் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் திடீர்னு இந்த சரிவு அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஸ்பின்னை கொண்டு சுயசர்மா பாலில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். தேவையில்லாத பால், தேவையில்லாத ஷாட்டு, எப்போ பார்த்தா இவர் லெக் சைடே அடித்து அவுட் ஆகிடுறாப்புல. நல்லா தான் ஆடிட்டு இருந்தாப்புல ஸ்பீடுக்கு எதிராக. பட் ஸ்பின்னு வரும்போது அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். 22 பாலுக்கு 10 ரன். அதுக்கப்புறம் திலக் அதாவது கேம்லேயே சுத்தமாக இல்லை. இவரோட ஃபார்ம் அவுட்டு அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. சுத்தமாக இன்டென்ட்டே இல்லை. 3 பாலுக்கு 1 ரன்னு. அதே ஓவரில் வந்தவனையுமே வெளியே போயிட்டார். சிஎஸ் ஓவரில் ஜேக்கப் டஃபியிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி இப்படி திரும்பிட்டார். அதுக்கப்புறமா ஹார்திக் பாண்டியா வந்த பாலே இண்டென்ட் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பாலே 6, செகண்ட் டயரில் அடித்து
மக்களுக்கு மும்பை ஃபேன்ஸுக்கு செம்மையாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அண்ணன் தம்பி பிரதர்ஸ் பாண்டியா பிரதர்ஸ் மத்தியில் பவுன்ஸு போட ஒன்றுமே பண்ண முடியலை. அதுக்கப்புறமா சூரியகுமார் அவர் எப்படியாவது அடிச்சாகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாரே தவிர பட் அடிக்கலை. குர்னால் பாண்டியா போட்ட பாலில் 22 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருந்த நிலையில் ரஷீத் ஷாலாமோட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே திரும்பிட்டார். அதுக்கு ஒரு நம்ம குர்னால் பாண்டியா ஒரு ஷலாம்பேரை போட்டு வழி அனுப்பி வச்சு விடுதலை பெற வச்சுட்டாப்புல நம்ம குர்னால் பாண்டியா. என்னடா ஹேர் ஸ்டைல் இது. அதுக்கப்புறமா ஹார்திக் பாண்டியா போட்டு பொழந்துட்டு இருந்த தருணத்தில் திடீர்னு ஜாக் ஆஃப் டாபி குட் லென்த்தில் போட்ட பாலை அடித்து தேவையில்லாமல் செப்பரேட்டாக கேட்சை கொடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். இவர் ஆடின செமையான நாக்கு 22 பாலுக்கு 40 ரன்னு. லாஸ்ட் டைம் அப்படி தான் 15 பாலுக்கு 44 ரன் அடிச்சிருந்தார். பட் இதே மாதிரி தான் இன்றைக்கி 22 பாலுக்கு 40 ரன் அடித்து செம இன்டென்ட் காமிச்சார். பட் இவர் கூட நிற்கிறதுக்கு யாரும் இல்லை. என்ன பண்ணுறது, கேப்டன்சி ப்ரெஷராக இல்லை கேப்டன் சரியில்லையா, இது என்ன சொல்கிறேன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்தால் பாருங்க, அதாவது கேம் முடிஞ்சிருச்சு, ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த டைமிங்கில் ஒருத்தர் வந்தாருங்க. கிரண் பொல்லாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஷெர்ஃபன் ரூதர் போட உள்ள களமிறக்கியிருக்கிறாங்க நம்ம மும்பை இந்தியன்ஸ். அதாவது இம்பேக்ட் பிளேயராக உள்ள இருக்கலாம் மயங்க் மார்க்கேண்டேக்கு இம்பேக்ட் பிளேயராக உள்ள களமிறக்கி பண்ணாரு பாருங்க ஒரு சம்பவம். இதுதாயா இன்டென்ட்டு, இந்த மாதிரி தாயா ஆடணும், இவர் யாயா முன்னாடி இறக்கி விடலை அப்படிங்கிற மாதிரி எம்ஐ ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம். 26 பாலுக்கு 53 ரன்னு, அதுலேயே கிட்டத்தட்ட 4-5 சிக்ஸை போட்டு போந்துட்டார், 2 பவுண்ட்ரி. இவர் அடித்த சட்டில் நட்டேர்னு விட்டா மாதிரி இருந்தது. இவரை முன்னாடி இறக்கி நான் திலக்குமரமா பொசிஷனில் உள்ள இறக்கி விட்டுருந்தா இங்கே கதையே வேறு. அந்த மாதிரி சம்பவம் வச்சு செய்யின்னு செஞ்சார். ஸ்ட்ரெயிட் ட்ரைவு, லாங் பேக்கப் லென்த்து எப்படி போட்டாலும் அடிக்கிறாப்புல. அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம். அவர் அடித்த அடியா இல்லை இடியா அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி போல நினைக்கிற அளவுக்கு தலைமை போட்டு பொழந்துட்டாப்புல. கிரண் பொல்லாடுக்கு அருமையான ரீப்ளேஸ்மெண்ட்டு மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 31 பாலுக்கு 71 ரன் அடித்து நாட் அவுட்டில் வெளியே போயிருக்காரு. இவர் திலக்குவர்மா பொசிஷனில் இறங்கியிருந்தார்னா மேபி மும்பைக்கு ஒரு சான்சஸ் இருந்திருக்கும் அப்படின்னு என்னோடய சைடை நான் கருத்தை வைக்கிறேன். அந்த மாதிரி 2 காமிச்சார். ஸோ ஃபைனலி ஆர்சிபி வின் 18 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி 18 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க கிங் ஃபார் எ ரீசன், 80 ரன் வித்தியாசத்தில் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலி மேட்ச் இஸ் மேட்ச், கிளாஸ் இஸ் கிளாஸ், என்ன வேணால் சொல்லலாம், சேஸ் இஸ் சேஸ். பட் என்னென்னா ஃபைனலி இந்த பேட்டில் வின் பண்ணது யாருன்னா ஆர்சிபி தான். ஈசாலா கப் நம்து. ஆர்சிபி இந்த மும்பையை போட்டு வின் பண்ணுவாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.